இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு நானும் எவ்வளவோ என்ன கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால முடியல. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? பாரதி உன்கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாரதி வாழ்க்கை மேல அவங்களுக்கே அக்கறை இல்ல, நீ தேவையில்லாம போய் அவங்க விஷயத்துல இன்வால்வ் ஆகி நிக்கிற. இதெல்லாம் நமக்கு தேவையா ஆதி? பாரதிக்கு நல்லதுன்னு நீ நினைக்கிற விஷயத்த அவங்க தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நீ எப்படி ஆதி நம்புற? முடியாது. இத ப்ளீஸ் இப்படியே விட்டுரு. ஒருத்தவங்களுக்கு வீட்ல அடைக்கலம் கொடுத்துருக்கோங்கன்றதுக்காக அவங்க லைஃப்ல நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம கல்யாணத்துக்கும் அவங்களுக்கும் நீ எதுக்காக முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்க? அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் இனிமே உன் கூட சேர்ந்து வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். I understand. நீ சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு புரியாம இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது நான் ஆரம்பிச்சது இல்ல. என்னால மட்டும்தான் அதுக்கு ஒரு முடிவு கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் தமிழ் ஆதித்யாவை பத்தி தான். அவங்க நம்பிக்கையை உடைச்சிட்டு நான் வெளியே வர்றப்போ அவங்களுக்கு இன்னொரு நம்பிக்கையை கொடுத்துட்டு தான் நான் வரணும். அது முடியாம போயிடுச்சுன்னா நான் பாரதியை ஏத்துக்க முடியுமா? என்ன பண்றது? நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கோம். அப்ப கஷ்ட நஷ்டத்தை நாம தானே நமக்குள்ள பேசி சரி பண்ணிக்கணும். அது சரி, என்ன இவ்ளோ ஜாலியா இருக்க? நீ அந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது. நீ எப்பயுமே உருன்னு தானே இருப்ப. கரெக்ட். கண்டிப்பா என் சந்தோஷத்துக்கான காரணம் நிறைய இருக்கு. என் புருஷனே எனக்கு கட்டி வைக்க அவரையே அவர் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிருக்காரு. அப்போ ஹாப்பியா இருக்கிறதுனா கரெக்டா இருக்கும். என்ன சொல்ற? இங்க பாரு, இந்த பகல் கனவுல காண்ற வேலையை வச்சுக்காத. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. ஆதி ஏன் கழுத்துல தான் தாலியை கட்ட போறான். அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. அதை எப்படி நீ அவ்வளோ கன்ஃபார்மா சொல்ற? நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. அதை எப்படி கல்யாணத்தை நடக்க விட்டுருவேன் நீ நினைக்கிற? ஆனா ஒண்ணு, நீ இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசுறது மட்டும் பாராட்டாம இருக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. என் புருஷன், என் குழந்தைங்களோட அப்பா, என்னோட ஆதி என் கண்ணு முன்னாடியே இருக்கிறப்போ நான் எதுக்காக அவரை விட்டு கொடுக்கணும்? நல்லா யோசிச்சு பாரு. முதல்ல அவர் எனக்கு வேண்டாம், அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி நினைக்கும் போதே உன் கூட அவருக்கு கல்யாணமே ஆகல. இப்போ நான் அவரை வேணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி உன் கல்யாணத்தை நடத்த நான் விட்டுருவேன் நீ நினைக்கிற? கூட்டி கழிச்சு பாரு. நான் சொல்ற கணக்கு உனக்கு புரியும். அண்ணே, வீடு வேற லெவல்ண்ணே. இந்த மாதிரி வீட்டுல நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லைன்னா பாத்துக்கங்களேன். என் தலை வீடு கிராமத்துல வேற லெவல் வைப்ல இருக்கும். அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தலை வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடாம வெளியே போகவே முடியாது. அப்படி கவனிச்சு அனுப்புவார் மனுஷன். அவர் வீட்டு சாப்பாட்டா அடிச்சுக்கவே முடியாது. என்ன, இங்க இருக்கிற ஆளுங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. ஆனா வீடு ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அத விடுங்கண்ணே, நீங்க வேற லெவல்ண்ணே. போதும் போதும், நீ அவ்வளவு பெருசா பேசுற அளவுக்குலாம் இந்த அண்ணன் பெரிய ஆள் கிடையாது. அத விடுங்கண்ணே, நீங்க பெருந்தன்மையான ஆளுன்னு தலை சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. சரி, மேட்ருக்கு வாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? தலை ஏற்கனவே விஷயத்த சொல்லிட்டாரு. இருந்தாலும் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும்னு தம்பிக்கு ஒரு கோடு போட்டு காட்டுங்க. அதுல தம்பி ரோடே போட்டுறேன். இப்போதைக்கு நீ என் கூட இருக்கிறது ஆக்சுவலி எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. எனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுறப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமான விஷயம், உனக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையும் இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் நீ பேசவே கூடாது. புரியுதா? நல்லா புரிஞ்சிருச்சுண்ணே. இந்த அன்னி 1 அன்னி 2 கணக்கு தானே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. கத்தாத, மெதுவா பேசு. உங்ககிட்ட வந்ததுமே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சத்தமா கத்தி பேசுற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கப்பா.
இப்பதான் யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். நீ கத்துலயே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் போல இருக்கே. ஓகேண்ணே ஓகேண்ணே. தம்பி இனிமே சவுண்ட கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். என்ன தம்பி சொல்லுங்க. பாட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு பாரதியோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க நான் காஞ்சிபுரம் போகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பாரதிய நீங்க என் கூட அனுப்பி வைக்கணும். என்ன தம்பி சொல்றீங்க? மறுபடியும் போக போறீங்களா? ஆமாம் பாட்டி, கண்டிப்பா போய் தான் ஆகணும். பாரதி கிட்ட சொன்னா அவங்க என் கூட வரமாட்டாங்க. அதனால பாரதியை எப்படியாவது சரி கட்டி நாளைக்கு காஞ்சிபுரம் போறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் சொன்னா மட்டும் அவ கேட்கவா போறா? காஞ்சிபுரம்னு சொன்னாலே அவ வானத்துக்கும் பூமிக்கு குதிப்பா. பாரதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா வரமாட்டா தம்பி. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, இந்த சின்ன விஷயத்த கூட உங்களால பண்ண முடியாதுன்னு சொன்னா எப்படி பாட்டி? உங்களால முடியும் பாட்டி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்னமோ நீங்க சொல்றீங்க தம்பி. சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது பாட்டி, ஆல் தி பெஸ்ட் பாட்டி. அது லட்சுமி ஆண்டாளை பாக்குறதுக்கு சிங்கப்பூர் போயிருக்காள்ல. ஆமா. ஆண்டாளே லட்சுமி கிட்ட பட்டு புடவை கேட்டிருக்கா. இவளும் போற அவசரத்துல சுத்தமா மறந்துட்டு போயிட்டா. அதான் எனக்கு போன் பண்ணி ஒரு 10 பட்டு புடவை வாங்கி அனுப்ப முடியுமான்னு கேட்டா. நான் லட்சுமி கிளம்புறப்பவே ஆண்டாளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போன்னு சொல்லிதான் இருந்தேன். லட்சுமி ஆண்டாளை பார்க்க போற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டா. அங்க போய் உக்காந்துக்கிட்டு இங்க இதை வாங்கி அனுப்பு அதை வாங்கி அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. 10 பட்டு புடவை வேணுமா, அதுவும் காஞ்சிபுரத்துல போய் வாங்கி அனுப்பணுமா. ஆண்டாள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதை கொடுக்கணுமா. என்னது, காஞ்சிபுரமா? பட்டு புடவை சென்னையிலயும் நல்லா இருக்குமே. நான் வேணா இங்கேயே வாங்கி கொடுக்கறேன். இதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ என்னடானா காஞ்சிபுரத்துல நெஞ்ச புடவை தான் வேணும்ன்றா. நீ என்னடானா இங்கே வாங்கிக்கலாங்கிற. அது இல்ல பாட்டி. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத பாரதி. ஆண்டாளு நீ அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா. பாரதி கிட்ட எனக்குன்னு சொல்லுங்க, அவ சிட்டா பறந்து போய் பட்டுன்னு வாங்கிட்டு வந்துருவான்னு சொல்லியிருக்கா. நீ என்னடானா இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிற? நீ பேசாம நிக்கிறத பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் பண்ற மாதிரி தெரியலையே. அப்படியா சொன்னாவ? இருங்க, நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஐயோ, இவையே இப்படி இருக்கா? நான் சொன்னது உடனே ஆண்டாளுக்கு போன் பண்றாளே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்க. அப்ப நான் சொல்றதை நீ நம்ப மாட்ட. உனக்கு சிங்கப்பூர்ல இருக்க ஆண்டாள் சொன்னதா நம்பிக்கை வருமா?